லெமன் ரைஸ் பண்ண கற்றுக்குங்களா? நான் வேணா இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய கற்றுக் கொடுக்குறேன். ஓகே தர்ஷன், பாப்பா வந்து தயிர் சாதம் தாளிக்கிறது எப்படின்னு கேட்டா, நீ வீடியோ எடுக்கிறியா? நான் எடுப்பேன், நாளைக்கு மார்க் கம்மியாயிருங்க. அடப்பாவி, நாங்களே எடுத்துக்கிறோம். அண்ணனை நம்ப கூடாது பாப்பா, அவன் அப்புறம் மார்க் கம்மியாச்சு அப்படின்னா உங்களால தான் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால இன்னைக்கு நம்மளே வந்து வீடியோ எடுத்துக்கிறோம். ஓகே போலாமா வீடியோக்குள்ள? ஆமாம்மா, காஞ்ச மிளகா, மோர் இது, தயிரும் நம்ம எடுத்துக்கலாம். காஞ்சி போன கருவேப்பிலை, காஞ்சி போன ஆமா. அடுத்தது வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன் அம்மா. இப்போ வந்து ஈஸியா தாளிச்சிடலாம். நம்ம கடாயை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சிருங்க. அடுப்புல வந்து பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு சொல்லவே விட மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. பற்ற வை, சிம்ல வச்சுக்கோ. அம்மா வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்றேன். பச்சை மிளகாய், திஸ் இஸ் ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் மோர் தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்க இந்த அஞ்சரை பெட்டியை பத்திரமா இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். ஏன்னா மம்மி நிறைய வாட்டி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டியை வேகமா எடுக்கிறப்ப கடகடன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். சரி ஓகே, நீங்களே எடுங்க. சரி எடு பத்திரமா எடு, நிஜமாலுமே தான் எடு, பரவாயில்ல. நான் வேணா உப்பு எடுத்துக்கிறேன். பத்திரமா எடுமா தெய்வமே, எடுங்க, இங்க வைங்க. இதுல ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு. என்ன தெரியுமா? டர்மரிக். ஆமா, மஞ்சள் தூள். இங்க இருக்குல்ல, இத வந்து பேர் என்னன்னு தெரியல, ஆனா எப்பவுமே மண்ணுக்குள்ள போட்டு வளர்ப்பேன். This is called வெந்தயம். ஆமா, வெந்தயம். வெந்தயம். நான் கூப்பிடும் போது வா தர்ஷன், நீனு கூப்பிடும் போது நீ வா. இது பெரிய கம்ப சூத்திரம் இந்த மோர் தாளிக்கிறது. இதுக்கு வேற ஒரு செஃப் வேற இருக்காங்கல்ல. ஓ, செஃப் தான் போடுவாங்களா? அத ஊத்து, எவ்வளோ? 2 கரண்டி ஊத்து. கீழே சொட்டாம ஊத்தணும். ஓகே, இதுல வச்சிரு. போதும். நடுவில் டைம் கிடைக்கும் போது அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். அப்படி வச்சுருக்கோம். நான் அந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், தெரியுமா? அவளை கடுகு போட சொன்னா இதனை கடுகு அப்படின்றா. சூப்பரான கடுகு காட்டுங்க. அதேதான் பேபி, கடுகு போடுங்க. இவெல்லாம் செஃப் ஆஸ்து மூஞ்சி கிட்டக்கு வச்சுக்காத, தள்ளி வச்சுக்கோ. நீங்க பாத்திரத்துக்கிட்ட காட்டுங்க கடுகு போடுறது. மம்மி நான் டேஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஏன்டா? ஏய், போட்டுக்கிட்டே இருக்க. கடுகு ஒரு வாட்டி தான் பேபி போடணும். போட்டுட்டு அது பொரியறதுக்கு டைம் கொடுக்கணும். திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் எடுத்துட்டா गाइस, செஃப் ஜப்பா இருக்க காரணத்தினால் கடுகு எடுத்துட்டான்னு கேக்குறா. சவுண்ட் எல்லாம் இருக்கா? ஓரளவுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் நின்றுடணும். ஓகே, குறைய ஆரம்பிச்சிச்சா சவுண்டு? அதுக்கப்புறம் இந்த காஞ்சி மிளகாவும் கருவேப்பிலையும் போடு. உள்ள போடு, அப்படியே கொட்டு. என் சைடில் நம்ம ரதி வெடிச்சவங்கள போடுவோம், அப்படியே அந்த சைட்லேயே கொட்டி விட்டுருணும் தாங்க. ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன், சரியா? நெக்ஸ்ட் எது கருவேப்பிலைன்னு கேட்க போகிறோம். இது பேர் என்ன? காஞ்ச கருவேப்பிலை. எனக்கு இப்போ தான் தெரியும். அவ்வளோதான். ஏன்டா பின்னாடி நின்று தலைவாரிட்டு இருக்க? நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த மோர் தாளிக்கிறதுல நான் ஒரு டிப்ஸ் உனக்கு சொல்றது, அந்த சூடா இருக்கும் போது அப்படியே ஊற்றக்கூடாது மோரை. அடுப்பு ஆஃப் பண்ணிடுப்பேன். ஏன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உனக்கு மஞ்சள் கலர் மோர் வேணும்னா நிறையா போடலாம், இல்லை கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா போடுங்க. அடி நிறையா போட்டுட்டு அதை விட அந்த கரண்டியை விட்டு எடுக்கிற நல்லா மஞ்சள் கலர் தான். சரி, எண்ணெயில் வந்து கலந்து விட்டுறணும். இப்போ அடுப்பு ஆஃபில் இருக்குது. ஓகே, இதை வந்து ஆற விட்டுறணும் அப்படியே. வியூவர்ஸ், ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட சொன்னா ஒரு ஃபுல் ஸ்பூன் மஞ்சள் போட்டு விட்டுருக்காங்க. சரி, இது நல்லா இது பனிஷ்மெண்ட் அடிங்க. அவளை நீ தான் வச்ச, நீ தான் வச்ச. இப்போ ஆறிடுச்சா? 3 பேருக்கு தானே. ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு கிளாஸ், அப்புறம் கொஞ்சம் இங்கே. ஓகே, இவ்வளோ போடலாம், கரெக்டாக இருக்கும். போடுங்க. இப்போ என்ன போட்டுருக்கீங்க? மிளகா. பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக சொல்லு. மிளகா கிடையாது, உப்பு போட்டுருக்காங்க. ஸோ சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். காய்கறி இதெல்லாம்
மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமா இதை மட்டும் தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன அப்படிதானே? படிச்ச சுட சுட சோறு. இதுக்கு எல்லாம் கலர்ல மாறல. அவர் வந்து மாறி இருக்கு. கரெக்டாக தான் போட்டுருக்க போல. எங்களுக்கு தான் பார்த்தா நிறைய மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன தப்பா சொல்லியிருக்காங்க. ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா வெயிட் நல்லா கெயின் ஆகணும்னா சாதம் வடிச்ச இந்த வடி தண்ணீர் இருக்குல்ல, இதுல வந்து ஒவ்வொரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெயிட் போடுவீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா கூட நீ வெயிட் போடலையே பாப்பா. அப்போ நீங்க சொல்றது தப்பு. கரெக்ட். ஆனா அது கூட சேர்ந்து ஹெல்தியான நிறைய ஃபுட்ஸும் சாப்பிடணும். அப்பதான் வந்து வெயிட் போடும். இது இப்பவே சாப்பிடணும். ஹலோ, நான் செஞ்ச தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். தயிர் சாதம் வேணுமா? என்னன்னா தயிர் சாதம் ஃப்ளேவர் வந்து தெரியும், தயிரோட ஃப்ளேவர். அதனால சாரிங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. தயிர் ஃப்ளேவர், ஸ்மெல் எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். தயிர், சிக்கன், எனக்கு தயிர் எல்லாமே ரொம்ப தெரியும். பிடிக்கும். சுட சுட சோறு. நீங்க செஞ்சதை நீங்களே சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூடா இருக்கு, எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் சாப்பிடுங்க. சூடா இருக்கு. பொய். நல்லா இருக்கு. நீ எப்படி தாளிச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவ. அதுவும் நீ தாளிச்சத இல்ல அது இல்ல. இங்காட்டி நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கு. ஏய், எங்க அம்மா செஞ்ச மாதிரி வரலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. குழந்தைய என்கரேஜ் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க எல்லாரும். அடுத்தது என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன அடுத்து செய்ய போறீங்க? எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி வரல. தண்ணி பெஸ்ட் ரெசிபி. பாய் மக்களே. கைஸ், பாய் பாய். செஃப்போட நெக்ஸ்ட் வீடியோ எப்படி சூடு தண்ணி வைக்கிறது. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. கரெக்டா கத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லுங்க. பாய் பாய். பை பாய். ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க மக்களே. அந்த பொண்ணு ஊறுகாய் வைக்க மாட்டா. நாங்க எங்க எலுமிச்சை ஊறுகாய் காலியாக போகுது. Homemade guys. ஹோம்மேட். எஸ், காலியாக போகுது. இந்த ஊறுகாய் மட்டும் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கும். தர்ஷன் உப்புலாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த ஒரு மோர் இருந்தால் 365 நாள் ஓட்டிடுவீங்க தானே? அப்பா, பையன், பொண்ணு 3 பேரும். பிரியாணிலாம் முடியாது. சரி, அடுத்தது பிரியாணி சொல்லி கொடுத்துடலாம். நான் சுடு தண்ணி தானே சொன்னேன். பிரியாணி இந்த வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு பயங்கர ஃபன் அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சைனிங் அவுட். ரத்திகா, கலகணேசன், ரிதன்யா, ரிதன்யாவா, தர்ஷன்.